ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிரீத்தியும் சக்தியும் ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. பொன்னி அந்த பிளேஸ்க்கு வராங்க. என்ன ஆஃபீஸில் விட்டுறீங்களா சக்தின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரீத்தி சொல்கிறாங்க, இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக போகணும். பொன்னியை நம்ம மார்க்கெட்டில் விட்டுட்டு போனோம்னா லேட் ஆகும்னு சொல்கிறாங்க. பொன்னி சக்தி கிட்ட கேட்குறாங்க, இந்த மீட்டிங் பிரீத்தி மட்டும் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு. சக்தி பிரீத்தி மட்டும் பண்ணல, பிபிடி ரெடி பண்ணதே பிரீத்தி தான் சொல்கிறாங்க. பொன்னி சொல்கிறாங்க, பிரீத்தி ரொம்ப திறமையானவங்க, அவங்களே தனியாக பார்த்துப்பாங்க, நம்ம 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போகலாம், பிரீத்தி ஆஃபீஸில் ஆட்டோ போட்டோன்னு சொல்கிறாங்க. கார்த்திக் அந்த பிளேஸ்க்கு வராரு. பிரீத்தி ஆட்டோலலாம் போக வேண்டாம், நானே விட்டுறேன்னு சொல்கிறாங்க. கார்த்திக்கும் பிரீத்தியும் ஒரு காரில் வராங்க. கார்த்திக் தொண்ணு பேசுகிறாங்க. பிரீத்திக்கு எரிச்சலாக இருக்குது, கொஞ்சம் வாயை முட்டு வரீங்களான்னு சொல்கிறாங்க. பிரீத்தி ஆஃபீஸ் வந்தோடனே இறங்கிக்கிறாங்க. கார்த்திக் வேணா நான் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணட்டுமான்னு சொல்கிறாங்க. பிரீத்தி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தியும் பொன்னியும் காட்டுறாங்க. சக்தி என்னை தப்பாக எதுவும் நினச்சிக்கல, பிரீத்தி ஆட்டோவில் போக சொன்னதுக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை பொன்னி, நானே உன்னை நிறைய டைம் விடவான்னு சொல்லி கேட்டிருக்கேன், நீ வேண்டான்னு சொல்லுவேன், நீயே ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்க, உன்னை கூப்பிட்டு போலன்னா அதுதான் தப்பாயிடும்னு சொல்கிறாரு. பொன்னி கேட்குறாங்க, கொடைக்கானலில் டென்ட் லைட்லாம் போட்டு ஏதோ சொல்ல வந்தீங்களே, என்ன சக்தின்னு சொல்லிட்டு. சக்தி சொல்ல வராரு. அப்போ ரோடை பார்க்காம வண்டி ஓட்டினால பைக் மேலே மோதிடுறாரு. தேங்க்யூ.